अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्न हाज़ल क़ुरआन यहदी लिल्लती हिय अक़वम वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम किताबुल्लाहि फ़ीहि नबअु मा कान क़ब्लकुम व नबअु मा कान बअदकुम व हुक्मु मा बैनिकुम व हुवल फ़स्लु लैस बिल हज़ल मन इब्तग़ल हुदा फ़ी गैरिही अज़ल्लहुल्लाह औ कमा क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த மாதிரியான சபையிலே நாம் ஏற்கனவே ஒரு நாள் இரவனுடைய பயானில் சொன்னதைப் போல முன்னால் இருக்கின்ற இடங்களை கொஞ்சம் வந்து பூர்த்தி செய்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். நல்ல விஷயங்கள் பேசப்படக்கூடிய சபையில் நாம் எவ்வளவு தூரம் முன்னே வருவோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ்வினுடைய அருளில் நாம் அரவணைக்கப்படுவோம். அப்படிதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் உடல் உபாதை உள்ள பெரியவர்கள் அவர்களுக்கு வசதி தேவைப்பட்டால் அவர்கள் பின்னால் அமர்ந்து விட்டு போகட்டும். ஏன்னா அவங்க தங்கடம் உள்ளவர்கள், உபாதை உள்ளவர்கள், அவங்க வசதிக்கு அவங்க உட்காரட்டும். வசதி வாய்ப்பு உள்ள திடகாத்திரமான இளைஞர்கள், சிறுவர்கள் அவங்க இந்த மாதிரி அறிவு சபையில் ஆரம்பமாக அமர்வதில் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். அப்படி நாம் காட்டுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நிறைய அருள் வளங்களை தருகிறான். நாம் பேசுகிற பேச்சு உற்சாகமாக இருக்கும். அதில் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் இலகுவாக்கி கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சபைகளில் இனி வரும் காலங்களில் நாம் இந்த ஒரு ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமாய் மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு சேர்த்து இன்னொரு அறிவிப்பை செய்து கொள்கிறேன். தேநீர் கொடுப்பவர்களுக்கு வசதியாக தயவு செய்து வெளியில் நிற்பவர்கள் அங்கங்கே அமர்ந்து விட்டால் நன்றாக இருக்கும். பிள்ளைங்க இந்த டீ எடுத்துகிட்டு வர முடியாமல் தவிக்கிறாங்க, கொண்டு வரும்போது தட்டி விட்டு கீழே விழுந்துருது அப்படின்லாம் அங்கேருந்து தகவல் வருது. அதனால் அந்த வெளியில் போய் நின்று ரோட்டை வேடிக்கை பார்க்காம தயவுசெய்து இங்கே நம்ம மூஞ்சை கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள். நம்ம மூஞ்சை கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள். சார்லா ரோட்டை வேடிக்கை பார்க்குறத விட இங்கே வாங்க. நல்ல விஷயங்கள் படக்கூடிய இடங்களில் நாம் உட்கார்ந்துருப்போம். மற்றபடி சேவை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு இடையூறாக அங்கங்கே நிற்க வேண்டாம் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்கள் இடம் தேடி டீ வரும். கண்டிப்பாக நம்முடைய அந்த மாதிரியான ஏற்பாடுகளையும் வசதிகளையும் எல்லாம் நம்முடைய நிர்வாகம் மிக சரியாக செய்து வைத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் உரைகளுக்கு இடையில் இடையூறு இல்லாமல் நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை செய்வமெடுக்குமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டேபிள் அந்த இடத்துல இருக்கு. அது ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் சாவி கொடுத்துட்டேன். அந்த புக் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, செஞ்சிருவாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பெரும்பாலும் 27ஆம் கிழமையில் குர்ஆனை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வது இதுகாரம் நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால் என்னுடைய சர்வீஸில் இது 35வது வருடம் தராவி தொழு வைக்கிறது. இந்த 35வது வருஷத்தில் அநேகமாக மக்காப்பள்ளியில் தொழு வைக்கணும் நல்லா என்னுடைய தக்தீரில் எழுதி வச்சிருக்கிறான். கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு ஆண்டும் இந்த 27ஆம் கிழமை அன்றைக்கு
திருக்குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதை நான் என்னையா கொடுத்துருக்கேனே அவர்கிட்ட கொடுத்துருக்கேனே. அந்த வகையிலே திருக்குர்ஆனை இந்த சமூகம் எந்த கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும், அந்த குர்ஆனிலிருந்து இந்த சமூகம் எத்தகைய பாடங்களை பெற வேண்டும், அந்த குர்ஆன் என்பது இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும், அந்த இடத்தை நாம் விட்டதனால் நாம் எவ்வளவு பெரிய இழப்பை அடைந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் உள்ளடக்கி ஒரு உரையை உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே கொடுக்க ஆசைப்படுகிறேன். திருக்குர்ஆனை பொறுத்த மட்டில் அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். குர்ஆனுக்கென்று சில அடைமொழிகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். குர்ஆனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் என்று ஒரு பெயரை கொடுக்கிறான். ரஹ்மத்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லோருக்கும் தெரியும். கருணை, அருள் என்று ஒரு பொருள் அதற்கு இருக்கிறது. இந்த குர்ஆனை அல்லாஹ் அருள் என்று குறிப்பிடுகிறான். வஹாதா கிதாபுன் அன்சல்நாஹு முபாரக்குன் அந்த வரிசையில் வரும்போது வஹுதம் வரஹ்மத்துன் லிகௌமி யுமினூன் என்று வரும். இந்த வேதம் என்பது இதை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வழிகாட்டலாகவும் இருக்கிறது, அருளாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியை இந்த வேதம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், உலகத்தில் இந்த குர்ஆனின் மூலமாக எத்தகைய அருளை இந்த சமூகம் பெறுகிறது என்பதை பல வடிவங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி காட்டினார்கள். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், அடியார்கள் இந்த குர்ஆனை பயிலும் போது, அதை ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுக்கும் போது, இந்த குர்ஆனின் மூலமாக அடியார்களுக்கு பேரமைதி ஏற்படுகிறது, நிம்மதி ஏற்படுகிறது, அருளுக்குரிய வானவர்கள் சூழ்ந்து நின்று கொண்டு துஆ செய்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும். ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் ஒன்று கூடி அவர்கள் குர்ஆனை ஓதவும் அந்த குர்ஆனை ஒருவர் மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கவுமான அந்த பணிகளில் ஈடுபடுவார்களேயானால் இல்லா கஷியத்துஹுமுர் ரஹ்மா இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸக்கீனா, அவர்கள் மீது பேரமைதி இறங்காமல் இருக்காது, அவர்களை இறைவனின் கருணை அரவணைக்காமல் விடாது, அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொண்டு நிற்பார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடன் இருக்கக்கூடிய நெருக்கமான வானவர்களிடத்தில் சிலாகித்து பேசாமல் இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். தோழர்களை, இன்றைக்கு நாம் அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் தான் எதையெல்லாமோ துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினால் என்று இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. என்ன அப்படின்னா, திருக்குர்ஆனை ஓதவும் அதை பயிலவும் அதை கற்றுக்கொள்ளவும் நீங்கள் முயற்சிப்பீர்களேயானால் உங்களை பேரமைதி தழுவிக்கொள்ளும், உங்களை இறைவனின் கருணை அரவணைத்துக் கொள்ளும், வானவர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். வானவர்கள் எங்கே வருவார்கள்? வானவர்கள் எந்த இடத்துக்கு வரும்? வானவர்கள் என்பவர்கள் தூய்மையான ஆட்கள், அசுத்தமற்றவர்கள். அசுத்தமான இடத்திற்கு அவர்களுடைய வருகை இருக்கவே இருக்காது. நம்மெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தடவை வஹி வருவது தாமதமானது. பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது, உங்களை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேனே, நீங்க வரலையே, ஏன் வரலன்னு கேட்கும்போது, நாங்கள் நாய்கள் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அசுத்தம் இருக்கின்ற இடத்திற்கு நாங்கள் வருகை தர மாட்டோம் அப்படின்னு சொன்ன மலக்குமார்கள் குர்ஆன் பயிலப்படக்கூடிய இடத்தில், குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அப்ப அந்த சபை பரிசுத்தமான சபை என்றுதான் அர்த்தம். அப்போ ஒரு மானசீகமான ஒரு தூய்மையை அல்லாஹ் குர்ஆனை பயில்வதன் மூலமாக நமக்கு தருகிறான். அதனால் வானவர்களே நின்று நம்மை கௌரவப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இறைவன் தன்னுடைய வானவர்களிடத்திலே நம்மை பற்றி
சிலாகித்து பேசுகிறான். என்னுடைய அடியார்கள் என் வேதத்தை, என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று வானவர்களிடத்தில், மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, வெறும் ஓதனா மட்டும் கிடையாது, படிச்சா மட்டும் இல்லை, ஓதப்படக்கூடிய குர்ஆனை காது தாழ்த்தி கேட்டால் கூட அல்லாஹ்வினுடைய கருணை கிடைக்கும். ஒய்தா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இடத்தில் குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருந்து அதை செவிமடுங்கள், அதற்காக நீங்கள் அமைதி காருங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ குர்ஆனை ஓதினால் அல்லாஹ்வின் கருணை கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது. குர்ஆனை கேட்டாலே, கேட்பதற்காக நாம் வாய்மூடி இருந்தாலே அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கிறது என்று இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. அப்போ குர்ஆனை அல்லாஹ் அருளாக நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆனுக்கு ரஹ்மத், அருள் என்று ஒரு பெயரை வைக்கிறான். அதே குர்ஆனுக்கு குர்ஆன்ல இன்னொரு பெயர் இருக்கிறது. என்ன அப்படின்னா ரூஹ் என்று குறிப்பிடுகிறான். ரூஹ், ரூஹ்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா என் ரூஹை போட்டு வாங்குறேன்னு கேட்போம். அதுக்கு என்ன அர்த்தம்? உயிர்னு அர்த்தம். குர்ஆனுக்கு அல்லாஹ் உயிர் என்று ஒரு அர்த்தத்தை வைக்கிறான். எந்த வகையில் அப்படின்னா, குர்ஆன் என்பது செத்துப்போன உள்ளங்களுக்கு உயிர் ஊட்டுகிறது, செத்துப்போன இதயத்திற்கு உயிர் ஊட்டுகிறது, செத்துப்போன உலகத்திற்கு உயிர் தருகிறது. எப்படி வறண்டு போன பாலைவனத்திலே, வறண்டு போன மண்ணில் மழை துளி விழுந்ததும் அந்த மண்ணுக்கு உயிர்ப்பு சக்தி வருகிறதோ, அதுபோல வறட்சியான மனசுக்குள்ளே இறைவனுடைய வேதத்தின் கருத்துக்கள் தெளிக்கப்படும் போது ஒரு விதமான உயிரோட்டம் அந்த மனசுக்குள்ளே ஏற்படுகிறது. நல்ல கவனிக்கணும், உயிரோட்டம் என்பது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான அம்சம். அது இல்லைன்னா நாம் அந்த மனுஷனை என்ன செஞ்சிருவோம்? ஒதுக்கி வச்சிருவோம் ஒரு இடத்துல. உயிர் இல்லாத மனுஷனை நம்ம வீட்டில் எவ்வளோ நாள் வச்சுக்குவோம்? அதிகபட்சமாக 12 மணி நேரம் வச்சுக்குவோம். அதுவும் ஒரு ஃப்ரீசருக்குள்ள தான் அடைச்சி தான் உள்ள வைப்போம், சும்மா வைக்க மாட்டோம். உயிர் இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அப்போ எனவே ஒரு மனிதனுடைய இயக்கத்திற்கு எப்படி உயிர் அவசியமோ அதுபோல மனித வாழ்க்கைக்கு குர்ஆன் என்பது மிக அவசியம். குர்ஆனை தவிர்த்து விட்டு மனித வாழ்க்கை என்பது அது ஒரு நடைபிண வாழ்க்கை, அது அர்த்தமற்ற வாழ்க்கை. அது அதனால தான் அல்லாஹ் குர்ஆனுக்கு ரூஹ் என்று ஒரு பெயரை சொல்கிறான். அந்த உயிரோட்டம் உள்ள குர்ஆன் உங்களுடைய வாழ்க்கையில் இடம் பிடிக்குமேயானால் உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஆகிறது, இயங்கு சக்தி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. அதுதான் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, குர்ஆன் என்பது, அதுக்கு இன்னொரு பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷிஃபா என்று குறிப்பிடுகிறான். ஷிஃபா என்று சொன்னால் என்ன பொருள்? நிவாரணம் அர்த்தம், நோய் நிவாரணம். குர்ஆன் என்பது நோய்க்கு நிவாரணமாகவும் இருக்கிறது. வெளிப்படையான நோய்களுக்கும் அது மருந்தாக பயன்படுகிறது, அக நோய்களுக்கும் அது மருந்தாக பயன்படுகிறது, உள நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுகிறது. எந்த உள்ளத்திலே இறுக்கம் இருக்குமோ, எந்த உள்ளத்திலே வறட்சி இருக்குமோ, எந்த உள்ளத்திலே சந்தேகம் இருக்குமோ, அந்த மாதிரியான உள்ளங்களுக்கு குர்ஆனுடைய கருத்து திரும்ப திரும்ப எடுத்து சொல்லப்படுகிற போது அவர்களுடைய உள்ளங்கள் நிச்சயமாக மென்மையாகும், அவர்களுடைய உள்ளங்கள் கசியும், அவர்களுடைய உள்ளங்கள் கனியும். கண்டிப்பாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த குர்ஆனின் மூலமாக இறையச்சம் உள்ளவர்களுடைய மேனி சிலிர்க்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை கேட்ட உடனே என்ன செய்யுமா? மேனி சிலிர்க்குமா? சிலிர்க்குன்னு அர்த்தம் புல்லரிக்கும் அர்த்தம். அதே போல அவர்களுடைய இதயம் இளகும் என்று அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய தேகம் அப்படியே லேசாக மாறும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்டிப்பாக குர்ஆனுக்கு அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் நிவாரணம் என்ற ஒரு பெயரிலையும் அல்லாஹ் குர்ஆனை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறான். அதனால தான் நாம் பார்க்குறோம், குர்ஆன் என்பது பல்வேறு விதமான பாதுகாப்புகளை தருகிறது சமூகத்திற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் இரவு வேளைகளில் படுக்கும்போது குறிப்பிட்ட சில சூறாக்களை சொல்லி, இதை நீங்கள் ஓதி உங்களுடைய உடலில் உங்கள் கைப்படும் இடங்களிலெல்லாம் தடவிக்கொண்டு நீங்கள் படுங்கள். ஏன்னா இரவு நேரத்தில் அசம்பாவிதங்கள் நிறைய நடக்கும். பொதுவாக இருள் இருக்குது பாருங்க,
இருள் என்பது சமூக விரோதிகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள். அது நாம ஓதுறோம் பாருங்க, குர்ஆன்ல குல் அஊது பிரப்பில் ஃபலக்ல ஒரு வசனம் ஓதுவோம், வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், இருள் பரவும் போது அந்த இருளின் தீமையிலிருந்தும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறோம். ஏன் இருள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்னா, இருள் என்பது சமூக விரோதிகளின் நேரம். அதனால் தான் நீங்க பார்க்கலாம், இருட்டில் தான் நிறைய சமூக விரோத செயல்கள் நடக்கும். மனித எதிரிகள் எல்லாம் இரவு நேரத்தில் தான் மிக அதிகமாக இயங்குவார்கள். அதனால தான் பகல்ல விட ராத்திரி நேரத்தில் தான் போலீஸ் பந்தோபஸ்து அதிகமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? போலீஸ் பட்ரோல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்ல, பகல்ல கூட அவ்வளோ சுத்தாது, இரவுல தான் அதிகமாக சுற்றுவாங்க. ஏன்னா சமூக விரோதிகள் கூடாரம் அடித்து தங்களுடைய இயக்கங்களை நடத்தக்கூடிய நேரம் அது. எனவே இரவு நேரத்தில் இயல்பிலேயே பாதுகாப்பு குறைபாடு இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறான். எதன் மூலமாக? திருக்குர்ஆனின் மூலமாக பாதுகாப்பை தருகிறான். அப்போ குர்ஆன் என்பது நமக்கு பாதுகாப்பை தருகிறது, நிவாரணத்தை தருகிறது. குர்ஆன் என்பது மனதை இழக வைக்கிறது, சிலிர்ப்பை தருகிறது. குர்ஆன் நமக்கு அருளை கொண்டு வந்து தருகிறது, அமைதியை தருகிறது. அப்படியான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை இந்த குர்ஆன் நமக்கு தரும்போது நாம் இந்த குர்ஆனிடமிருந்து இதையெல்லாம் பெறக்கூடிய வகையில் இருக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆனிடமிருந்து நாம் நிம்மதியை அடைந்திருக்கிறோமா? குர்ஆனிடமிருந்து நாம் பாதுகாப்பை உணர்ந்திருக்கிறோமா? ஏன்னா குர்ஆனை இந்த சமூகம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. நம்மள்ட்ட குர்ஆன் எப்படி இருக்குது அப்படின்னா, மிகவும் குறைவான சதவீதம் பேருக்குத்தான் குர்ஆன் ஓத தெரியும். ஒரு இடத்துல ஒரு 100 பேர் குழுமி இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களில் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் 20 பேர் கூட தேரமாட்டார்கள். நான் சொல்றது உண்மையா? மக்காப்பள்ளி அதுக்கு விதிவிலக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஓத தெரிஞ்சவங்க இருக்கலாம். மக்காப்பள்ளியில் ஓத தெரிஞ்சவங்களா நிறைய பேர் வந்துடுறீங்க, அதனால அங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் பொதுவாக சமூக சூழலில் பார்த்தோம்னா, ஒரு 100 பேர் கூடக்கூடிய இடத்தில் 20 பேருக்கு தான் குர்ஆன் ஓத தெரியும். அது கூட நான் அதிகமாக தான் சொல்றேன். அப்படின்னா இந்த சமூகத்தில் இன்னும் 80% பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது. ஆனா அந்த குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டல் நல்லா சொல்றான், நமக்கு பாதுகாப்பு நல்லா சொல்றான். அந்த குர்ஆன் தான் நமக்கு எல்லா விதமான அருள் வளங்களையும் வழிகாட்டலையும் தருவதற்கு தயாராக இருக்கிறது நல்லா சொல்றான். அதை ஓத கூட தெரியாம இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய அவமானம். எனக்கு தெரிஞ்சு வயசானவங்கள நிறைய பேர் குர்ஆன் ஓத தெரியாமலேயே குர்ஆனை திறந்து வைத்து ஒரு எழுத்தை கூட ஓதாமலேயே அவர்கள் மன்னரைகளுக்கு போயிருக்கிறார்கள். வருத்தமான விஷயம் இது. அவங்க மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க ஏதாவது விஷயத்தை, அல்ஹம்து தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு குல் ஹுவல்லாஹ் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் கேள்வி ஞானத்தில் தெரிஞ்சிருக்கும். அவர்கள் திறந்து வைத்து ஓதி மனப்பாடம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. கொஞ்சம் நம்முடைய தலைமுறைக்கு முன்னால் உள்ள தலைமுறை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் அந்த மாதிரி, நம்முடைய குடும்பத்திலேயே அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் எடுக்கலாம். அப்போ குர்ஆனை தங்களுடைய ஆயுளில் ஒரு தடவை கூட திறந்து ஓத தெரியாமல் இந்த உலகத்திலே 60 வருடங்கள் 70 வருடங்கள் வாழ்ந்து விட்டு மறைந்த அந்த வரலாறு நமக்கு நிறைய உண்டு. சரி, ஓத தெரிஞ்சவங்க கூட சுத்தமா ஓதுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சரியா ஓதுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் திக்கி திணறி ஓதுவார்கள். ஓதுனா நன்மை கிடைக்கும், திக்கி திணறி ஓதுனா நன்மை கிடைக்குங்கிறது வேற விஷயம். ஆனால் நாம் அப்படித்தான் அதை பயன்படுத்த வேண்டுமா என்று கேட்கிறேன். அதே மாதிரி தோழர்களே, குர்ஆனை நாம் மதிக்கிறோம், குர்ஆனை நாம் அதிகமாக நேசிக்கிறோம், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் குர்ஆனை நாம் மதிப்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? குர்ஆனை விலை கொடுத்து வாங்கி பள்ளிவாசல கொண்டு வந்து வச்சிருவோம். ஏற்கனவே இங்கே 100 குர்ஆன் கொண்டு தூங்கிட்டு இருக்கோம், 110வது குர்ஆன் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஓதாத இடங்கள்ல எது குர்ஆனை கொண்டு வந்து அடுக்கி வைக்கணும்னு கேட்கிறேன். நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொன்னா, குர்ஆனை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல வச்சுட்டா அதை எடுத்து ஓதுனா அந்த நன்மையில நமக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு நினைச்சு வைக்கிறோம். ஏன் அந்த ஓதுற நன்மையை நாம ஏன் அடையக்கூடாது? நாமளே ஏன் ஓதக்கூடாது? அதுக்காக வாங்கி வைக்கிற செயலை நாம விமர்சிக்கல, அது வேணும் தான். ஆனால் அதை விட நாம் ஓதுவது எவ்வளவு முக்கியம், நம்முடைய வீடுகளில் ஓதப்படுவது எவ்வளவு முக்கியம். தயவு செய்து இந்த சமூகம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல,
குர்ஆனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதைகளை இன்னொன்று என்ன தெரியுமா? உயர்தரமான பட்டு துணியில் அதை மடித்து வைப்போம் பீரோவில். நம்ம வீட்டில் இருந்து பிள்ளைகளுக்கு நாம் எதை சீர்வரிசையாக கொடுத்து அனுப்புகிறோமோ அதில் முதலாவது இடத்துல எது உட்காந்துருக்கும்? குர்ஆன் தான் உட்காந்துருக்கும். மற்றதெல்லாம் அதுக்கப்புறமா தான். அந்த பிள்ளைங்க அதை வாங்கி கொண்டு போய் என்ன செய்யணும்? பீரோவில் உள்ளறையில் வச்சு பூட்டி வச்சிரும். மருந்து கூட அது எடுக்கவே எடுக்காது. அந்த பீரோ அந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போகும்போது தான் அதில் அப்படி ஒரு பொருள் இருக்கிறதே தெரியும். இதெல்லாம் கடந்த காலத்தில் அனுபவத்தில் நாங்கள் கேட்ட விஷயத்தை தான் சொல்கிறேன். நான் இப்படி தான் நம்ம கேள்விப்படுறோம். இந்த சமூகத்தில் குர்ஆன் இப்படித்தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தோழர்களே, குர்ஆனை யாராவது விமர்சித்து விட்டால் நமக்கு கோபம் வருது பாருங்க, கோபம் கொப்பளிக்குது பாருங்க. ரோட்ல இறங்கி போராடுறோம், கைது செய்ன்னு சொல்றோம். ரெண்டுல ஒன்று பார்க்காம ரோட்டை விட்டு நகர மாட்டோங்கிறோம். ஏன்னா குர்ஆனின் மீது நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை. ஆனால் அந்த குர்ஆனை மதிக்கின்ற வகையில் நாம் மதிக்கிறோமாங்கிறத கவனிக்கணும். அந்த குர்ஆனை மதிக்கிறதுங்கிறது என்ன? அது பின்னால பேசுவோம். குர்ஆனுக்கு உரிய மரியாதை கொடுக்கறதுனா என்ன? ஆனா அடுத்தவங்க அவமரியாதை பண்ணும்போது நமக்கு கோபம் கொப்பளிக்குது. அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் நாம் அவமதிக்கிறோம். அதை பற்றி நாம் யோசிப்பதே இல்லை. ஆக மொத்தத்தில் இப்படித்தான் இந்த குர்ஆனை இந்த சமூகம் வைத்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் திருக்குர்ஆனோடு 4 தொடர்புகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் நாம குர்ஆனை மதிக்கிறோங்கிறதுக்கு உள்ள முக்கியமான அடையாளம். குர்ஆனுக்கு உரிய மரியாதை அளிப்பது அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 4 விதமான தொடர்புகள் குர்ஆனோடு இருக்க வேண்டும். முதலாவது தொடர்பு என்ன தெரியுமா? குர்ஆன் என்பது ஓதப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் குர்ஆன் ஓத தெரிய வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாமல் இருப்பது அவமானம் என்ற கருத்து சமூகத்தில் என்ன செய்யணும்? பரவலாகணும். ஏன்னா அது நம்முடைய வழிகாட்டலுக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லிட்டான்ல. நமக்கு வழிகாட்டலுக்குரிய வேதத்தை நமக்கே ஓத தெரியவில்லை என்றால் இதை விட அவமானம் வேற என்னதாக இருக்க முடியும்? இதை விட பெரிய இழிவு வேற என்னதாக இருக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் முதல் நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க வேதத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்று இந்த சமூகத்திற்கு ஓதி காட்டுவதுதான் அவங்களுடைய முதல் வேலை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, இறை வேதத்தில் உள்ள வசனங்களை அவர் மக்களுக்கு ஓதி காட்டுவார். ஓதி காட்டுற பணி யார் பணி? நபியினுடைய பணி. ஓத கத்துக்கிற பணி யார் பணி? சொல்லுங்க. நம்ம பணி இல்லையா அது? கொஞ்சம் மனசுல நெஞ்ச கை வச்சு சொல்லுங்க. இத்தனை பேர் எங்களுக்கு ஓத தெரியும், இத்தனை பேர் சொல்ல முடியும். யாரும் கையே தூக்கிறாதீங்க, அப்புறம் கஷ்டமா போயிடும். தூக்கிறாதீங்க. நம்ம மனசுல நம்ம கேட்டுக்குவோம். குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பது நபியின் பணி என்று சொன்னால் ஓத கற்றுக்கொள்ள வேண்டியது உம்மத்தினுடைய பொறுப்பு அல்லவா? உம்மத்து எப்போ அப்படி செய்ய போகுது? அதனால தான் நான் சொல்றேன், 100% இந்த உம்மத்துக்கு குர்ஆனை ஓத தெரிய வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாமல் இருப்பது அவமானம் என்கின்ற அந்த சிந்தனை இந்த சமூகத்திற்கு வர வேண்டும். குர்ஆனை ஓதுறதுல நிறைய நன்மை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திக்கி திக்கி ஓதுனா கூட பரவாயில்ல, அதுக்கு நன்மை இருக்குன்ற சொன்னாங்க. அப்ப எனவே முதலாவது தொடர்பு குர்ஆனோடு நமக்கு ஓதுதல் அப்படிங்கிற தொடர்பு இருக்க வேண்டும். இரண்டாவது, குர்ஆனோடு நமக்கு இருக்க வேண்டிய தொடர்பு, எதை நாம் ஓதுகிறோமோ அதை உள்வாங்க வேண்டும், உணர வேண்டும், புரிய வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை பற்றி அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? குர்ஆனில் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டார்களா? அவர்களுடைய இதயங்களில் பூட்டா போடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனில் சிந்தனை செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட சாராரை பார்த்து அல்லாஹ் கேட்கவில்லை. ஆலிம்கள் சிந்திக்க வேண்டாமா? படித்தவங்க சிந்திக்க வேண்டாமா? ப்ரொஃபசர் சிந்திக்க வேண்டாமா? அப்படி கேட்கல. பொதுவாக தான் அல்லாஹ் கேட்கிறான். மக்கள் எப்பொழுது குர்ஆனை சிந்திக்க போகிறார்கள்? இல்ல அவங்க இதயங்கள்ல பூட்டுகளை சுமந்து உட்கார்ந்துருக்கிறாங்களான்னு கேட்கிறான் அல்லாஹ். அப்படின்னா குர்ஆனை சிந்தனை செலுத்துவது என்பது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு இல்லையா? அப்ப ஓதுவது நம்முடைய பொறுப்பு என்று சொன்னால், அடுத்து எதை நாம் ஓதுகிறோமோ அதை உணர்வதும் சிந்திப்பதும் நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, குர்ஆனை நமக்கு முன்னால் உள்ள சமூகம், மூத்த தலைமுறை குர்ஆனை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் தெரியுமா?
இறைவனிடமிருந்து தங்களுக்கு வந்த கடிதங்களாக பார்த்தார்கள். கடிதங்களாக பார்த்தார்கள். அதெல்லாம் உண்மை. அல்லாஹ்ன்றது நமக்கு வருதுன்னா கடிதம் தானே வருதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கடிதம் நமக்கு ஒரு மெசேஜை கொண்டு வந்து தருமா இல்லையா? அப்ப அந்த கடிதங்களாக அவர்கள் பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு அதை அவர்கள் இரவில் சிந்திப்பார்கள், பகலில் அதை செயல்படுத்துவார்கள். எனவே இறைவனுடைய கலாமை கடிதங்களாக பார்க்க வேண்டிய அந்த பொறுப்பு நம்முடையது. நாம் அப்படி பார்க்கிறோமா குர்ஆனை? நிச்சயமாக நம்ம அவ்வாறு பார்ப்பதில்லை. நமக்கு புரியாத மொழியில் நமக்கு ஒரு கடிதம் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் தேவையில்லை. இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹிந்தியில் தான் தபால் வருது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹிந்தி தான் வருது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு என்ன இருக்கு, ஹிந்தியில் ஒரு கடிதம் வந்திருக்கு. நமக்கு சுட்டு போட்டாலும் ஹிந்தி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த கடிதத்தை வச்சு என்ன செய்வோம்? தூக்கி போட்டு பேசாமல் இருந்துருவோமா? என்ன இன்டிமேஷன் வந்திருக்குங்கிறத ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்போமா இல்லையா? ஏன்னா அதில் நமக்கு ஏற்கனவே கெட்டின காசு ரிட்டர்ன் வந்திருக்கலாம், அல்லது கூட கொஞ்சம் காசு கெட்டுன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று வந்திருக்கும் கண்டிப்பாக. அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? நமக்கு புரியாத மொழியில் ஒரு கடிதம் இருக்கும்போது அதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தேவை நமக்கு வருதா இல்லையா? அந்த கியூரியாசிட்டி நமக்கு இருக்கா இல்லையா? குர்ஆன் மட்டும் வேற மொழியில இருந்தா அது வேற மொழியில இருக்கு, நாங்கள் எப்படி அதை பற்றி யோசிக்க முடியும்னு ஏன் கேட்குறோம் நம்ம? ரெண்டாவது, இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, அரபியில் இருக்குது, அதனால நாங்களாம் வர முடியாது கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நம்ம என்ன சொன்னோம்னா, அரபி மொழியை கற்றுக்கிட்டு நீங்கள் குர்ஆன் என்ன செய்யுங்க, மூல மொழியோட தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வாதத்தை கூட வைக்க முடியாது. ஏனென்றால் குர்ஆன் என்பது அவரவருக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்து விட்டது. குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனுடைய விளக்க உரைகள் வந்து விட்டன. குர்ஆனுடைய விளக்க உரைகள் நமக்கு தெரிந்த மொழியில் வந்து விட்டது. ஆங்கிலத்தில் வேண்டுமா, அவைலபிள். உருதுல வேணுமா, எக்கச்சக்கமா கிடைக்கும். தமிழ்ல வேணுமா, தமிழ்லையும் போதுமான அளவுக்கு இருக்குது. இப்போ எங்க மொழியில இல்ல, நாங்களாம் அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற அந்த சால்ஜாப்பு சொல்லி சமாளிக்கவே முடியாது இப்போ. ஏன்னா நம்ம மொழியில வந்துருச்சு. கடந்த 20-25 ஆண்டு காலம், ஒரு 30 ஆண்டு காலமாக அந்த பணிகள் முடுக்கி விடப்பட்டு அந்த மாதிரியான பணிகள் இப்போது நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. நேரம் நாம கொடுக்கறது அங்க முக்கியம். நாம நேரம் கொடுக்கறதுக்கு தயாரா? எத்தனை பேர் நாம திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை எடுத்து வாசிக்க போகிறோம்? நாமும் வாசித்து நம்முடைய வீட்டிலையும் வாசிப்பதற்கான ஏற்பாடுகளை எத்தனை பேர் செய்ய போறோம்? அந்த மாதிரிலாம் செஞ்சா தான் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். அப்ப எனவே அருமையான தோழர்களே, குர்ஆனை ஒருவர் உணர ஆரம்பித்தால் கண்டிப்பாக அவருக்கு அது சிரிப்பையும் பிரமிப்பையும் கண்டிப்பாக உண்டாக்கும். குர்ஆனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. ஏன், நான் முஸ்லிம்கள் கேட்டால் கூட குர்ஆன் என்பது அவர்களுடைய இதயத்தை தாக்கும். நிறைய சயின்டிஸ்டுகள் குர்ஆனுடைய கருத்துக்களை கேட்டு தங்களுடைய இறை மறுப்பு கொள்கையை விட்டுவிட்டு இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதையெல்லாமா இறைவரை பேசுகிறது? என்னுடைய ஆயுசுல 40 வருஷத்துல நான் செலவழித்து கண்டுபிடித்த ஒரு உண்மையை மிக இலகுவாக குர்ஆன் சொல்கிறதா? ஆச்சரியப்பட்டு என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஒரு நான் முஸ்லிமுடைய இதயத்தை கரைக்கக்கூடிய தன்மை குர்ஆனுக்கு இருக்குதுன்னு சொன்னா நம்மளாம் முஸ்லிம்கள் தானே. ஏன் நம்முடைய இதயத்தை தொடுவதற்கு குர்ஆனால் முடியாது? ஏன்னா நாம யாரும் அது கிட்ட போயிடுறது இல்லை. அதுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே, ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம், ஒரு தூரம் இருக்கும். எனவே அருமையான தோழர்களே, இந்த சிந்தனை மாற வேண்டும். அப்ப இரண்டாவது தொடர்பு என்பது குர்ஆனோடு நமக்கு இருக்க வேண்டியது ஓதியதை உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது பொறுப்பு என்ன தெரியுமா? எதை நாம் ஓதி உள்வாங்குகிறோமோ, கற்றுக்கொள்கிறோமோ அதை மூணாவது செயல்படுத்த வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் பொத்தி பொத்தி வச்சுக்கிறதுக்கு தரல, வெறும் வாயில மட்டும் போட்டு உலட்டுறதுக்கு தரல. குர்ஆனை அல்லாஹ் தந்த அடிப்படை நோக்கமே பின்பற்றுவதற்கு தான். அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரகுன் ஃபத்தபிஊ. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை அருள் வளம் மிக்கதாக நாம் உங்களுக்கு இறக்கி கொடுத்திருக்கிறோம், இதை நீங்கள் பின்பற்றுங்கள், ஃபாலோ பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பின்பற்றுறதுங்கிறது எப்ப முடியும்? அதை புரிந்தால்தான் பின்பற்ற முடியும். பின்பற்றுதலுக்கு பெயர் தான் செயல்படுதல் என்று பொருள். சஹாபாக்கள்லாம் சரி,
தாபிகள்லாம் சரி, அவங்க குர்ஆனை வெறுமனே ஓத மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, பொருளை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை. அவங்க குர்ஆன்ல ஓதலையும் கருத்தையும் பிளஸ் அமலையும் சேர்த்து தான் கற்றுக்கொண்டார்கள். அப்படிதான் ஹதீஸ்ல வருது. ஃபதஅல்லம்னா அல் குர்ஆன வல் இல்ம வல் அமல ஜமீஅன். நாங்கள் குர்ஆனையும் அதில் உள்ள அறிவு ஞானத்தையும் அதில் உள்ள செயல்பாடுகளையும் சேர்த்து கற்றுக்கொண்டோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல் பக்ரா சூரா ஓதி முடிக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல் பக்ரா ஓதி முடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆச்சாம். அல் பக்ராங்கிறது எவ்வளவு இருக்குது குர்ஆன்ல? 2.5 ஜுஸு இருக்குது. 2.5 ஜுஸுங்கிறது அதிகபட்சமா திக்கி திக்கி திணறி ஓதுனா கூட ஒரு 3 மணி நேரத்தில் ஓதிடலாம். திக்கி திக்கி ஓதுனா கூட 5 மணி நேரத்தில் ஓதி முடிச்சிடலாம். எதுக்கு இப்னு உமருக்கு 8 வருஷம் ஆச்சு? எதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 12 வருஷம் ஆச்சு? இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பக்ரா சூரா இருக்குது பார்த்தீங்களா, அது மதீனாவில் இறங்கினது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுல இருந்து தான் பக்ராவை இறங்க ஆரம்பிச்சிச்சு. பக்ராவுடைய கடைசி வசனம் ஒரு வசனம் இருக்குது, ஒத்தக்கு யோமன் துர்ஜஊன ஃபீஹி அப்படின்னு ஒரு வசனம், அநேகமாக 271 நினைக்கிறேன். அந்த வசனம் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு ஒரு 40-50 நாளுக்கு முன்னால இறங்குச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் பக்ரா சூரா இறங்கி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்ரா சூராவுடைய வசனங்கள் வந்த உடனேயே இப்னு உமரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் போய் உடனே கற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அதுல அல்லாஹ் ஒரு அமலை சொல்லுவான். அந்த அமல் என்பது வழிபாட்டுக்குரியதாக இருக்கலாம், அல்லது குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது பொருளியல் சார்ந்ததாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம். அதனால அந்த சூறாவுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொன்றா கத்துக்குவாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் குர்ஆனை வெறுமனே ஓத மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, பொருளை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, அமலையும் சேர்த்து கற்றுக்கொண்டார்கள். நாங்க ஒரு வசனத்தை கற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதை ஓதி உணர்ந்து செயல்படுத்தினோம் என்று பொருள். அப்ப எனவே குர்ஆன் என்பது கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றப்பட வேண்டும். 3வது பொறுப்பு. 4வது பொறுப்பு என்ன தெரியுமா? நாம் எதை ஓதி உணர்ந்து செயல்படுத்துகிறோமோ அதை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்களை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா குர்ஆனை அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் போது தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன் என்று குறிப்பிடுகிறார். இந்த குர்ஆன் அகிலங்களை படைத்தாலும் இறைவனிடம் இருந்து வந்தது என்று சொல்கிறான். முஸ்லிம்களுக்கு ரிஸ்க் தர்ற அல்லாஹ் தந்ததுன்னு சொல்லல, நமக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லல, அகிலங்களை படைத்தாளுகின்ற இறைவன் கொடுத்தது என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா அகில மக்கள் அனைவருக்கும் உரித்தானதுன்னு தானே அர்த்தம். அது நம்மள எத்தனை பேர் குர்ஆனுடைய கருத்தை சகோதர சமயத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா நமக்கு தெரியுதோ இல்லையோ அந்த பொறுப்பு நம்முடைய தோளில் சுமத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஓதி உணர்ந்து செயல்படுத்த வேண்டிய குர்ஆனை நம்மோடு வைத்துக் கொள்ளாமல் பிற மக்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்குது, பெரிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வேதம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வருடத்திலையும் அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்கியதாக சொல்கிறான். என்ன ஒப்பந்தம்? லத்துபையினுன்னஹு லின்னாஸ், நீங்கள் இந்த வேதத்தை மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். இங்க நாம ஓதுறதே டான்ஸ் ஆடுது, நாம புரிகிறதே தாளம் போடுது, எங்க நம்ம அடுத்த ஆளுக்கு போய் சொல்றது? தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். கடந்த காலத்தில் நம்மிடத்தில் ஏற்பட்ட இந்த மாதிரியான பிழைகள் கண்டிப்பாக போக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அப்ப எனவே அருமையான தோழர்களே, குர்ஆனோடு இந்த 4 தொடர்புகளை நாம் புதுப்பித்தாக வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாமல் இருப்பது அவமானம் என்கின்ற கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நாமும் அதை புரிஞ்சுக்கணும். எனவே குர்ஆனை கண்டிப்பாக ஓத வேண்டும். அடுத்து குர்ஆனுடைய கருத்தை புரிய வேண்டும். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி குர்ஆன் விளக்க உரைகள் அவைலபிள். அது மட்டுமல்ல, நிறைய பள்ளிவாசல்களில் தப்சீர் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பள்ளிவாசல் நடக்குது. ஆனால் நான் தான் அனாத மாதிரி உட்காந்து நான் மட்டும் உட்காந்து நடத்திட்டு இருப்பேன். எனக்கு முன்னால் ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்க யார் பெற்ற பிள்ளையோ பாவம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. மாறணுங்கிறனா இந்த மாதிரியான விஷயங்கள் மாறணும். யாருக்காக நாம் சொல்கிறோம்? நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தையை. என்ன அப்படின்னா,
நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகின்ற இடத்தில் தயவு செய்து அதை காதில் போட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா யாருடைய வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட் எந்த வார்த்தையில் இருக்குன்னு தெரியாது. என்னங்க, உமர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்கு கொலவரியோட போன ஆள் தானங்க, வாள் எடுத்துட்டு போனவர் தானே. அவங்களுடைய சகோதரின் வீட்டில் ஓதப்பட்ட ஒரு வசனம் காதல விழுந்துச்சு. மனுஷன் ரலியல்லாஹு அன்ஹு மாறலையா அவரு? ரசூலுல்லாஹ்வை கொல்றவனை நான் கொல்வேன்னு சொல்லி அவரு. அப்ப அவருடைய வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட் அல்லாஹ் எங்க வச்சிருக்கான் பாருங்க, ஒரு வார்த்தையில தான் வச்சிருக்கான். அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப அடிச்சுக்கிறோம். நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு தயவு செய்து போங்க, காதுல அதை போடுங்கன்னு சொல்றோம். ஜும்மாவுக்கே லாஸ்ட்ல முதல்ல ஓடுறோம், லாஸ்ட்ல தான் முதல்ல ஓடிடுறோம். சில பேர் இருக்கிறாங்க, மெம்பர்ல இருந்து கீழே இறங்கும் போது தான் உள்ளே என்ட்ரா வருது. ஏன்னா காதுல எதுவுமே விழுந்துடக்கூடாது, விழுந்துட்டா திருந்திடுவோம் பாருங்க, அது ஒரு பெரிய மகா குற்றம். அது அந்த மாதிரி ஒரு நினைப்புல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. எந்த வார்த்தையில் அல்லாஹ் நமக்கு மேன்மையான வாழ்க்கையை வைத்திருப்பான் என்பது தெரியாது. அதனால நீங்க இந்த பள்ளியில மட்டுமல்ல, எந்த பள்ளினாலும் சரி, நல்ல விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய இடங்களில் தயவு செய்து நேரடியாக சீக்கிரமா போய் உட்கார பாருங்க. குர்ஆனுடைய வகுப்புகளில் போய் கலந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குர்ஆனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேரம் கொடுக்க வேண்டும். நேரம் கொடுக்காம வேலைக்கு ஆகாது. நேரம் கொடுக்காம எந்த வேலையை செய்ய முடியும்? எனவே இந்த 4 தொடர்புகளும் மிக முக்கியமானது. உண்மையிலேயே குர்ஆன் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. உங்களுக்கு தெரியும், அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்திற்கு முன்பு எப்படி இருந்துச்சு? கேவலமான கடவுள் கொள்கை, கேவலமான வழிபாட்டு முறை, அசிங்கம் பிடிச்ச இபாதத்து முறை. காபா ஓரிரை கொள்கையினுடைய அடையாளமாக கட்டப்பட்ட காபா, அங்க நின்றுகிட்டு விசில் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க தொழுவுறங்கிற பேர்ல. அங்க கை தட்டிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கும் பிற சமய மக்களுடைய வழிபாட்டை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கை தட்டுறதுங்கிறது மேல தட்டுறதா மாறி இருக்கும், விசில் அடிக்கிறதுங்கிறது பிபி ஊதுறதா மாறி இருக்கும். அப்படிதான் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குமே தவிர மற்றபடி அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கும் அந்த பழைய அதே வழிபாட்டு முறை தான் இன்னைக்கு அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, அவங்களுடைய கடவுள் கொள்கை எவ்வளவு கேவலமானது. அவன் பிடிச்சி வைக்கிற ஒரு பொருளையே கடவுள்னு கும்புறான். அவன் தான் பிடிச்சி செஞ்சு வைக்கிறான், அதை அவன் கடவுள்னு கும்புறான். நாளைக்கு அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்க மாட்டானா? அப்ப எனவே அருமையான தோழர்களை, இவ்வளவு மோசமாக இருந்தவர்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுவாக மாத்தினாங்க. அதே மாதிரி அந்த சமூகம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதுங்கிறது அவங்களோட ரத்தத்திலேயே கிடையாது. சுயநலமிகள், செல்ஃபிஷ்கள். அவங்க அரபுகள் அப்படித்தான் இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பல்லாண்டுகள் தொடரக்கூடிய போர்களை செய்தவர்கள். ஆனா அல்லாஹ் கடைசியில் அவங்களை எப்படி மாத்தினா பாருங்க. அடுத்தவங்களுடைய தேவைக்கு முதலிடம் தரக்கூடியவங்களா மாத்தினா இல்லையா? எர்மூக் யுத்தத்துல முஸ்லிம்களுடைய தரப்புல நிறைய சேதாரம் நடந்துச்சு, ஆனா வெற்றி கிடைச்சிச்சு. ஆனா நிறைய இழப்புக்கு பிறகுதான் வெற்றி கிடைச்சு. அவ்வாறு கீழே விழுந்து கிடந்த சஹாபாக்கள் ஒருத்தர் தண்ணி தவிக்குதுன்னு தண்ணி கேட்கிறார். பக்கத்துல ஒருத்தர் ஓடோடி தண்ணி எடுத்துட்டு அவர்கிட்ட போறார். அவருக்கு பக்கத்துல இன்னொருத்தர் எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறார். உடனே தண்ணி கேட்ட மனுஷன் அவர் தண்ணி தவித்ததுனால தான் கேட்டாரு. பக்கத்துல ஒருத்தர் கையை தூக்கின உடனே அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு விட்டு கொடுக்குறார். அவர்கிட்ட போன உடனே அவருக்கு பக்கத்துல இன்னொருத்தர் எனக்கு தாங்கன்னு கேட்க, நீங்க தண்ணி அவருக்கு கொடுங்கன்னு சொல்ல. இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியில 3வது ஆள்கிட்ட தண்ணி கொண்டு போய் கொடுத்தா அதுக்குள்ள அவர் ரூஹு போக, 2வது உள்ளவர்கிட்ட வந்து அவர் ரூஹும் போக, முதல் உள்ளவர்கிட்ட வந்து அவர் ரூஹும் போக. இந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்கணும்னா, உயிர் பிரியக்கூடிய தருவாயில கூட அடுத்தவங்களுடைய தேவைக்கு முதலிடம் தரக்கூடிய அந்த மாண்பான சிந்தனை எப்படி அந்த சமூகத்துக்கு வந்துச்சு? ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்துல என்ன ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க? ஒரே ஒரு மாற்றம் தான், ஒண்ணுமே இல்லை. குர்ஆனை அந்த சமூகத்திட்ட வாழ்வியல் முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்கி விட்டார்கள். குர்ஆனை பாடமாக ஆக்கினார்கள். குர்ஆனை அவர்கள் பயிற்றுவித்தார்கள். குர்ஆனை அவர்கள் படித்து அதை தங்களுடைய சிலபஸாக ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் நெறியாக பயின்றார்கள், அதை நடத்தி காட்டினார்கள்.
அதுதான் அந்த மக்களிடத்திலே அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதற்கு அடிப்படையான விஷயமாக இருந்தது. நம்முடைய சமகாலத்தை அறிஞர் அல்லாமா சையது குத்துப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி சஹாபாக்களுடைய தலைமுறை குர்ஆனை தங்களுடைய பாடத்திட்டமாக ஏற்றுக்கொண்டு குர்ஆனை அவர்கள் பின்பற்றினார்களோ அதுபோல அதை பின்பற்றினால்தான் உலகத்தை ஆளக்கூடிய தலைமையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். உலகத்தை ஆளக்கூடிய தலைமையை அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி எந்தெந்த சமூகம் குர்ஆனை தங்களுடைய பாடத்திட்டமாக எடுத்துக்கொண்டு குர்ஆனை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஆக்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த காலத்திலையும் அதே வாக்குறுதியை வைத்திருக்கிறான். நாம தான் என்ன செய்யணும், முன்னால போகணும். நான் ஏற்கனவே இங்கே பயான்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தை குர்ஆன் என்பது உயிரோட்டம் உள்ள ஒரு நெறியாக வந்துவிடக்கூடாதுங்கிறதுல நம்முடைய எதிரிகள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். குர்ஆன் இவங்கள்ட்ட வாழ்வியல் முறையாக வந்துடக்கூடாதுங்கிறதுல அவன் தெளிவாக இருக்கிறான். நாம அதுக்கு இசைந்துதான் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். தெரியாமலேயே பலியாடுகளை போல் நாம என்ன செய்யறோம், அவர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தோழர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ், பிரெஞ்சு, இந்த போர்ச்சுகீசியர்கள், இந்த மேலை நாட்டு மக்கள் இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் நாடுகளை பிடித்தார்கள். உங்களுக்கு தெரியும், காலனி நாடுகளை பிடித்தார்கள். அவங்க போன காலனி நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் முஸ்லீம் நாடுகளாகவே தான் இருக்கும். முஸ்லீம் அல்லாத நாடுகள் மிக குறைவாக இருக்கும், 1-2 தான் இருக்கும். பெரும்பாலும் அவர்கள் பிடித்த நாடுகள் எல்லாம் முஸ்லிம்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி தான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும். ஏன் அவன் பிடிச்சான் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அங்கங்கே இருக்கக்கூடிய கல்வி திட்டங்களை மாற்றி அமைப்பதுதான் அவனுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. அவன் ஆட்சியை பிடிச்சிட்டு அங்குள்ள பாடத்திட்டத்தை மாற்றினால் அந்த மக்களுடைய மனசை மாற்ற முடியும் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். அதனால தான் தோழர்களே, அந்த நாடுகளை எல்லாம் அவர்கள் பிடித்தார்கள். ஆனாலும் கூட அந்த நாடுகள் பிடிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட அந்த மக்கள், அந்த முஸ்லிம் நாடுகளில் வசித்த முஸ்லிம்கள், அவங்க ஏதோ ஒரு வகையில குர்ஆனோடு தொடர்பில் இருந்தார்கள். ஏன்னா மதரசாக்கள்லாம் குர்ஆனை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த மக்கள்கிட்ட போராட்ட உணர்வு இருந்து கொண்டே இருந்தது, எதிர்ப்பு உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. அதனால நீங்க பார்க்கலாம், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த விடுதலை போராட்டம் என்பது கொழுந்து விட்டு இருந்தது. அந்தந்த மக்கள் தங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடினாங்க. சுதந்திரத்திற்காக போராடினவர்களுடைய முன்னணியில் நின்னது யாரு? முஸ்லிம்கள் தான். ஏன் முஸ்லிம்கள் நின்னாங்க? இழந்தது அவங்க தான், வேற யாருக்கும் இழப்பு கிடையாது. ஏன்? முஸ்லிம்களுடைய கையிலிருந்து தான் இந்தியா வெளியே போச்சு. ஆங்கிலேயருடைய கையில இந்தியா போச்சு. யார் கையிலிருந்து போச்சு? முஸ்லிம்கள் கையிலிருந்து போச்சு. நேரடியாக முதல் இழப்பு என்பது முஸ்லிம்களுக்கு தான். அதனால தான் முன்னணியில் இவங்க நின்னாங்க. இந்தியா மட்டுமல்ல, பிற நாடுகள்லையும் அப்படித்தான் இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷ் பிரதமர், அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தவர், அவர் பேர் வில்லியம் கிளாட்ஸ்டோன். அவர் ஒரு தடவை பார்லிமெண்ட்ல, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு உரை ஒன்று நிகழ்த்துகிறார். அவர் சொல்றாரு, நம்முடைய சாம்ராஜ்யம் பறந்து விருந்த சாம்ராஜ்யம், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் நம்முடைய சாம்ராஜ்யம். இவ்வளவு பகுதியை நம்ம பிடிச்சிட்டோம். ஆனா இந்த முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் மட்டும் நமக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து கொண்டே இருக்கிறது. அவன் மட்டும் இறங்கி வரவே மாட்டான். அவனுக்கு போராட்ட குணம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. எது அவர்களை போராட வைக்கிறது? அப்பதான் கையில ஒரு குர்ஆனை வச்சுட்டு சொன்னா, இதுதான் அவர்களை போராட வைக்கிறது. அந்த உணர்வை, விடுதலை உணர்வு அவங்களுக்கு கொடுக்கிறது இந்த குர்ஆன் தான் கொடுக்குது. இது அவர்களிடத்தில் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு அமைதி இல்லை என்று அவன் சொன்னான். நீங்க என்னைக்கும் எல்லாரும் கூகுள் உலகத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உங்க கையில வச்சிருக்கிற கூகுளை கொஞ்சம் தட்டி பாருங்க. வில்லியம் கிளாட்ஸ்டோன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நிகழ்த்திய அந்த உரையினுடைய சொல் இன்றைக்கும் நெட்ல இருக்குது. குர்ஆனை சுட்டி காட்டும் போது சொன்னான், இது ஒரு சபிக்கப்பட்ட நூல் என்று சொன்னான். அகாஸ்ட் புக் என்ற ஒரு வார்த்தையை சொன்னான். சொல்லிட்டு அவன் அந்த ஆள் சொல்றான், as long as there is this book there will be no peace in the world. இந்த குர்ஆன் அவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு காலம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குமோ அவ்வளவு காலம் இந்த உலகத்தில் அமைதி இருக்காது.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த போராட்ட உணர்வை கொழுந்து விட்டு எரிய வைக்கிறது இந்த குர்ஆன் தான். அந்த ஆள் சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு அதனால நாம இதை என்ன செய்யலாம் அப்படின்னு எம்பிகள்கிட்ட அந்த ஆலோசனை கேட்டாங்க. பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த எம்பி ஒரு ஆள் எழுந்து வந்து கிளாட்ஸ்டோன் கையில் இருந்து இந்த குர்ஆனை பிடுங்கி கிழிச்சு இந்த பார்லிமெண்ட்டை கீழே தூக்கி போட்டான். அப்பொழுது கிளாட்ஸ்டோன் சொன்னார், நான் உங்களிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு குர்ஆனை வாங்கி கிழிச்சு போட்டா முடிஞ்சா? கோடிக்கணக்கில் மனசுல சுமந்துட்டு திரியிறாங்க. உட்கார்ந்தாங்கன்னா எல்லாரும் எழுதிடுவாங்க இல்லையா? அப்போ இது நான் எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட. இது அவர்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். ஆனால் இதை பற்றி அவர்கள் கவனம் செலுத்தக்கூடாது. அதுக்கு என்ன வழின்னு பாரு, அதுக்கு என்ன செய்யறதுன்னு பாரு. தோழர்களே, அந்த உரைக்கு பிறகுதான் இந்தியா போன்ற கீழ்த்திசை நாடுகளுக்கும் வளைகுடா போன்ற அந்த அந்த பகுதிகளுக்கும் பாடத்திட்டத்தை மாற்றுவதற்காக ஆட்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த வகையில் நம்முடைய இந்தியா போன்ற பகுதிகளுக்கு வந்த ஆள் தான் கல்வி திட்டத்தை மாற்றுவதற்காக வந்த ஆளுக்கு பேர் என்ன பேரு சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும். மெக்காலே. இன்னைக்கு நாம படிக்கிற கல்வி யாருடைய கல்வி? மெக்காலே கல்வி தான் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். மெக்காலே தான் மாத்தினார். அவர் சொன்னார், நான் இந்தியாவின் நீல அகலங்களில் நடந்திருக்கிறேன், ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன். இங்கே அவர்கள்ட்ட மதிப்பு மிக்க ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. இங்கே நான் ஒரு பிச்சைக்காரனை பார்க்கவில்லை, ஒரு திருடனை பார்க்கவில்லை. ஏனென்றால் இவர்களை உருவாக்கக்கூடிய பாடத்திட்டம் என்பது மரியாதைக்குரியதாகவும் மாண்புமிக்கதாகவும் இருக்கிறது. நாம் அதை என்ன செய்யணும்? செயலிழக்க வைக்க வேண்டும். அந்த இடத்துல நம்முடைய திட்டத்தை கொண்டு வந்து வைக்கணும். அப்பொழுதுதான் இவர்கள் உடலளவில் இந்தியர்களாக இருப்பார்கள், மனதளவில் ஆங்கிலேயர்களாக நமக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் பரிந்துரைத்த அந்த கல்வி திட்டம் தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு உட்கார்ந்திருக்குது. ஒரு லோக்கல் லாங்குவேஜ், ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், கொஞ்சம் போல மேத்ஸு, கொஞ்சம் சயின்ஸு, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி. ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி முன்னாடி நாங்களாம் படிக்கிற காலத்தில் ஒன்று தனித்தனியாக இருந்துச்சு. அதுக்கு பதில் இப்போ அதை கொண்டு வந்து என்னதுங்க சோசியல்னு கொண்டு தான் இல்லையா? இப்படி படிக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தினுடைய மூல கருத்தை யாரு? மெக்காலே. எதை எடுத்து விட்டு அதை கொண்டு வந்தார்கள்? குர்ஆனுடைய கல்வியை எடுத்து விட்டு தான் அதை கொண்டு வந்தார்கள். அதுக்கு முன்னாடி இங்க முகலாயர்களுடைய காலத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு துறையும் குர்ஆனின் அடிப்படையில் தான் போதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏன்னா குர்ஆன் பேசாத துறையே இல்லை, குர்ஆன் பேசாத டெக்னாலஜியே இல்லை. எல்லா விதமான அறிவியலும் குர்ஆன்ல இருக்குது, எல்லா விதமான துறையும் குர்ஆன்ல இருக்குது. உளவியலை பற்றி குர்ஆன் பேசுகிறது, டெக்னாலஜியை பற்றி பேசுது, எல்லாத்த பற்றியும் பேசுது. அப்ப எனவே இன்னைக்கு கூட வெளிநாடுகளில் அரபு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்தந்த துறைகளில் வந்து குர்ஆனின் அடிப்படையில் தான் அந்த துறைகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. எனவே அந்த குர்ஆனை எடுத்துட்டு தான் இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்து சொருகுனாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு குமாஸ்தா. நீங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்தியர்களில் நோபல் பரிசு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நோபல் பரிசு வாங்குற அளவுக்குள்ள கல்வி திட்டத்தை நமக்கு பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து தரல. அவனுக்கு தேவைப்பட்டது என்னன்னு சொன்னா அவனுடைய ஆபீஸ்ல ஒரு குமாஸ்தா வேலை பார்க்கறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு அதை தான் நாம பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். எங்க வேலை பார்க்குறீங்க? ஐடியில் வேலை பார்க்குறோம், குமாஸ்தாவை வேலை பார்க்குறோம். குமாஸ்தா நாம உருவாக்குற இடத்துல ஒன்றும் இல்லை, அவனுக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறோம், நாம உருவாக்கல ஒன்றும். தோழர்களே, நம்முடைய கல்வி பார்வையும் மாற வேண்டும், கல்வி பார்வையும் மாற வேண்டும். நாம் ஏதோ கொஞ்சம் போல் படித்து விட்டு அவன்கிட்ட இரட்டை இலக்கத்திலேயோ அல்லது 4 இலக்கத்தில் 5 இலக்கத்தில் சம்பளம் வாங்குறதுக்காக நம்முடைய படிப்பு இருக்கக்கூடாது. நாம் கண்டுபிடிப்பாளர்களாக மாற வேண்டும். நாம் இப்பொழுது கன்சியூமர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மேலை நாட்டுக்காரன் எதை கண்டுபிடித்து கொடுக்கிறானோ அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம தான் அவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஒரு காலத்தில் முஸ்லிம் சமூகம் தான் கண்டுபிடித்து கொடுத்தார்கள், அவங்க தான் கொடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கிற அனைத்தையும் உங்களுக்காக படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுக்குன்னு யார அல்லாஹ் முதன்மைப்படுத்துறான்? யார முதன்மைப்படுத்துறான்? அதை ஏத்துக்கிட்டவங்களுக்கு தானே முதன்மை. உங்களுக்கு படைச்சோன்னு சொல்றான். நாம யாராவது ஆய்வு படிப்பை படிச்சோமா? வானத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோமா? பூமியில் என்ன இருக்குன்னு பார்த்தோமா? கடல்ல என்ன இருக்குன்னு பார்த்தோமா? பார்க்கவே இல்லை. அந்த டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை.
கடைசியில நம்ம தோட்டத்தில் வந்த மாம்பழத்தை அவன் வந்து பறிச்சுட்டு அவன் விலை வச்சுட்டு போயிட்டான். பெட்ரோல் கச்சா எண்ணெய் நம்ம பூமியில இருக்குது, அதை எடுக்கிற டெக்னாலஜி நமக்கு தெரியல. அவன் வந்து அதுக்கான மிஷினரி கண்டுபிடிச்சு அவன் எடுத்து கடைசியில விலை வச்சவன் யாரு? அவன் தான். நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிக்கு அவன் விலை வச்சுட்டு போற அநியாயம். இது எதனால வந்துச்சு? இந்த சமூகம் கல்வியில் பின்தங்கனால வந்துச்சு. குர்ஆன் என்பது உலக கல்வி மார்க்க கல்வி பிரிக்கலாம் இல்லை. மக்களுக்கு பயன் தரக்கூடிய எல்லாத்தையும் அது நல்ல கல்வி தான் சொல்லுது. அல்லாஹ்வினுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா கல்வியும் அது நல்ல கல்வி தான் சொல்லுது, பயனுள்ள கல்வி தான் சொல்லுது. எனவே தோழர்களே, கல்வி பற்றிய பார்வை நமக்கு மாற வேண்டும், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதே போல இந்த சமூகத்திற்கு குர்ஆன் என்பது வாழ்வியல் நெறியாகவும் பாடத்திட்டமாகவும் மாற வேண்டிய தேவை இருக்கிறதுங்கிறத தயவு செய்து நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி செய்யலாங்களா? இந்த ரமலான்ல மட்டும் நாம வந்து பள்ளிவாசல் நிரப்பக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. ரமலான் அல்லாத காலங்களிலேயும் என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசலுக்கு வரணும். பள்ளிவாசல்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்ல கலந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரியான பயிலரங்குகளில் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே நடக்கக்கூடிய குர்ஆன் விளக்க உரைகளில் கலந்து கொள்ள வேண்டும். நாம இதுக்கெல்லாம் டைம் கொடுத்தா தான் தயவு செய்து என்ன செய்யும் சொன்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாறும். நாம இது எதிலையுமே பங்கெடுக்காம தூரமா இருக்கும்போது என்ன நடக்குதுன்னே தெரியாது நமக்கு. எனவே அருமையான தோழர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் என்பது மிகவும் நேர்த்தியான வழியை காட்டுகிறது. நேர்த்தியான வழியை காட்டுவதற்கு குர்ஆன் தயாராக இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு முன்னால நாம போய் நின்று ஒரு குடிநீர் குழாயில கையேந்தி கேட்கறத போல கொஞ்சம் போல தான் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். எனவே நம்முடைய எல்லா தேவைகளையும் குர்ஆனிடத்தில் நாம் அணுகுவோம். குர்ஆனிடத்தில் தீர்வை கேட்டு போவோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான சூட்சுமத்தை குர்ஆனிலிருந்து கற்றுக்கொள்வோம். குர்ஆன் என்பது நம்முடைய இல்லங்களில் ஓதப்படக்கூடியதாகவும் வாசிக்கப்படக்கூடியதாகவும் அதை நாம் மாற்றுவோம். தினம்தோறும் வீட்டில் எல்லாரும் குறைஞ்சது 2 பக்கம் குர்ஆனை படிக்க வேண்டும். திருக்குர்ஆனுடைய விளக்க உரைகளை படிக்க வேண்டும். ஒரு 2 மாசம் தொடர்ந்து படிச்சு பாருங்க, தொடர்ச்சியா படிச்சு பாருங்க 2 மாசம். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களையும் அறியாமல் இனம் புரியாத மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். கண்டிப்பாக அப்படி மாறலன்னா என்ன வந்து கேளுங்க. தொடர்ச்சியா படிக்கணும். காலையில எழுந்த உடனே ஃபஜ்ர் தொழுதுட்டு மற்ற வேலை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாரும் உட்கார்ந்து குர்ஆன்ல ஒரு 2 பக்கம், திருக்குர்ஆன் விளக்க உரையில ஒரு 2 பக்கம் டெய்லி வாசிச்சு பாருங்க. ஒரு 60 நாள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இனம் புரியாத மாற்றத்தை நிச்சயமாக நாம் உணர்வோம். அதுக்கு பிறகு நானே சொன்னால் நீங்க விட மாட்டீங்க அந்த பழக்கத்தை. இன்ஷா அல்லாஹ் செய்யலாங்களா? எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் என்பது வாக்குறுதி. அது வந்து பிரசவ வைராக்கியம் கிடையாது. பிரசவ வைராக்கியம்னு ஒன்று இருக்குது. பிரசவத்தினுடைய நேரத்தில் அந்த பொம்பளை நினைப்பா, அந்த வழியில படுவா இவன் கிட்ட வந்ததுனால தான் இந்த பிரச்சனை, நம்ம வரவே விடக்கூடாது அப்படின்னு நினைப்பா. ஆனால் குழந்தை பிடிச்ச மறுபடியும் அந்த வைராக்கியம் அப்படியே போயிடும். அந்த மாதிரி வைராக்கியமாக இந்த இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் என்பது உண்மையான வைராக்கியமாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவர்களுடைய முகத்தையும் நான் ரமலானுக்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளை நான் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.